ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது போர் போர்கள். அதாவது நம்ம முன்னாடி பார்த்தது அடுத்தது கண்டினியூஷன். இதில் ஒரு 10 போர் இருக்குது, 10 to 15 இருக்குது. அதை பற்றி பார்க்குறோம். நம்ம இப்போ சவுத்தில் வந்தோம்னா காளையார் கோயில் போர் நடந்திருக்கும் 1772. சிவகங்கையை மீட்பாங்க வேலுநாச்சியார். அடுத்து 806 வேலூர் புரட்சி. சிப்பாய்களும் 1857 நடந்திருக்கும். ஃப்ரெஞ்சு புரட்சி 89, ரஷ்ய புரட்சி 17, முதல் உலகப் போர் 14 to 18, ரெண்டாவது உலகப் போர் 39 to 45. நம்ம என்ன பார்க்க வேண்டியது நம்ம மைசூர் போர், மராத்திய போர். மைசூர் போர் 4 மராத்திய போர் நடந்திருக்கோம். 67 to 99 வரையும் நடந்திருக்கோம். இதில் முதல் மைசூர் போர் 67 to 69 வரையும் நடந்திருக்கும். இது எந்த உடன்படிக்கையின்படி முடிஞ்சிருக்குன்னா மதராஸ் உடன்படிக்கை. ரெண்டாவது மைசூர் போர் 80 to 84 நடந்துச்சு. அது மங்களூர் உடன்படிக்கையின்படி முடிஞ்சிருக்கும். மூன்றாவது மைசூர் போர் 90 to 92 நடந்திருக்கும். இது ஸ்ரீரங்க உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கைலாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், எம்எம்எஸ்ன்னு சொல்லுவாங்க. அது கர்நாடக போருக்கு ஆப்பு, மைசூர் போருக்கு எம்எம்எஸ், அதாவது மதராஸ், மேங்களூர், ஸ்ரீரங்கப்பட்டினம். அதில் பார்த்தீங்கன்னா ஐலசாபேல், பாண்டிச்சேரி, பாரிஸ், அந்த இடம்லாம் படிச்சுங்க. அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது மராத்திய போர் 75 to 18 வரையும் நடந்திருக்கும். 775 to 818 வரையும் நடந்திருக்கும். ஆங்கில மராத்திய போரில் ஃபஸ்ட்டு 75 to 82 வரைக்கும் 7 வருஷம் நடந்திருக்கும் மராத்திய போர். அடுத்தது 2 வருஷம்தான், 3 to 5, 1803 to 5 வரைக்கும் வேலூர் புரட்சிக்கு முன்னாடி வரைக்கும் நடந்திருக்கும் மராத்திய போர். அடுத்து 817 to 818 இது 3வது ஆங்கில மராத்திய போர் நடந்திருக்கும். நமக்கு தெரிஞ்ச போர்க்களங்கள் பற்றி இவ்வளோதான் படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னும் வேறு ஒரு டாப்பிக்கில் நல்லா நீட்டாக பார்ப்போம். தேங்க்யூ.